நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். ஈர்மனதோடு இருக்காதங்க. இயேசு ஒருத்தர் தான் ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையில உங்களுக்கா எனக்கா ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர், ஆடுகளுக்கா ஜீவனை கொடுத்தவர். இன்னும் உங்களுக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டு உங்களுக்கு கூப்பிடுறாரு. பாப்பா என்கிட்ட ஜீவனை கொடுத்தவர்கிட்ட வர போறீங்களா, அல்ல ஜீவனை எடுக்கிறவர்கிட்ட போறீங்களா? Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் டி அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், Hebrews 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த குருத்தோல் ஞாயிறு அப்படிதான். நேற்று இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் குருத்தோலை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை ஆர்ப்பரித்தாங்க. யோவான் சுவிசேஷத்தில் அழகாய் ஒரு வார்த்தை இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 12:13, ஜான் சாப்டர் 12 verse 12 and 13, யோவான் 12:13, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா, கர்த்தர் நாமத்தினாலே வர இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படும் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு வருகிறார், the Lord is coming. அவர் வருகிறார். அவருக்கு வரப்போகிற இயேசுவை வரவேற்க, அவரை எதிர்கொள்ள, சாதாரணமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை அன்று மாப்பிள்ளை ஊருக்கு வெளியே நிற்பார். அவரை வரவேற்கிறதுக்கு தட்டு, தாம்பூலம், பழம், பால், அப்புறம் போட வேண்டிய மைனர் செயினோ வாட்சோ அதெல்லாம் கொண்டு போவாங்க. எதிர்மாலை போட போகிறோன்னு சொல்லுவாங்க. இயேசு வருகிறார், நாளைக்கு இயேசு இங்கே வரப்போகிறார். ஸோ இன்றைக்கே ஜனங்கள் குருத்தோலையெல்லாம் வெட்டி ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்புறம் இயேசு வந்த உடனே, வாருமையா போதகரே, வருகிற இயேசுவை வரவேற்கிற ஒரு அனுபவம் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. சொல்லுங்க. இன்னைக்கு நாம் இதை செருகிறோம். இது நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் சுத்தமானால் வருகிற ஞாயிறு 24ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் நாங்கள் குருத்தோலை பவனி மும்பையில் செய்ய இருக்கிறோம். நீங்கள் பெத்தேல் மும்பை லைவ், அதில் லைவான இதை பார்க்கலாம். ஏன்னா ஆண்டுடைய சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் சான்ஸ் கொடுக்குறார்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2, 2 தீமோத்தேயு 4:2. ஸோ டைம் ஆர்டர் கொடுக்குறார்ல, இந்த டைமை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இது சடங்காச்சாரம் என்று சொல்லுவாங்க, இருக்கட்டுமே. நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கலாம். தெருவாய் தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே, தெரு தெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. இன்றைக்கு நாம் இதை செய்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாருங்கள், எருசலேமில் இன்றைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். தெருவாய் குருத்தோலை எடுத்துக்கொண்டு போவாங்க. நாங்கள் மும்பையின் பல தெருக்களில் போய் பாடல் பாடுவோம். கூட ஒவ்வொரு இடத்துல நின்று சுவிசேஷம் சொல்லுவோம். எங்கள் சின்ன பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் ரெடியாக இருப்பாங்க. ட்ராக்ஸ் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. பார்க்குற எல்லோருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்கணும். இந்த வருஷம் புதிய ஒரு ரூட்டில் போகிறோம். ஏன்னா சந்திக்கப்படாத ஆட்களை சந்திக்கணும்ல. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம காரியத்துக்கு வருவோம். நாளை, அது என்ன நாளை கொடுத்து கொண்டாட போகிறோமா? ஆமாம். வெளிப்படுத்தல் 7:9, ரெவலேஷன் 7:9, நாளைக்கு பரலோகத்தில் செய்ய போகிறோங்க. சொல்லுங்க. அல்லேலூயா.
நேற்று இயேசுநாதர் காலை செஞ்சாங்க, இன்னைக்கு நம்ம காலை செய்கிறோம். நாளைக்கு நம்ம பரலோகத்தில் அந்த வசனம் திரும்ப போடுங்க. தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க போகிறாங்க. சிங்காசனம் நிற்க போகிறோம். நம்மெல்லாம் நிற்க போகிறோங்க. எல்லா பாஷை, எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம் எல்லா இடத்தும் வர போகிறாங்க. திரளான ஜனங்கள் வெள்ளையங்கை தரித்து குருத்தோலை பிடித்து நாம் நிற்க போகிறோம். அதான் நேற்று, இன்று, நாளை. நல்லது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில், மார்க்கு சுவிசேஷம் 11, 1, 2, மார்க் சாப்டர் 11, 1 and 2. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலியமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அங்கெங்க போக வேண்டாம். Just go into that village which is just opposite you. இன்றைக்கி நம்ம முதல்ல யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்? நமக்கு எதிரே இருக்கிறவங்களுக்கு. हमारे सामने, तुम्हारे सामने देखो ये गधा बंधा हुआ है. சாரி, தெரியாமல் ஹிந்தி வந்துட்டு, ஐம் சாரி. உங்கள் எதிர இருக்கிற கிராமத்துக்கு அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி, அதான் அவங்க போங்கப்பா. எதிரே இருக்கிற இயேசு சிஷ்யர்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்போஸ்தலர் 1:8, ஆக்ட்ஸ் 1:8, முதல்ல எருசலேமில் சாட்சியை சொல்லுங்க. அப்புறம் யூதேயாவுக்கு போங்க, சமாரியா முழுதும் போங்க, பூமி கடைசி தான் போங்க. நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அழைப்பு வரும் என்று காத்திருக்கிறேன். எனக்கு அண்டார்டிகாவில் தான், அதெல்லாம் வரும், நிச்சயமாக வராது இருக்காது. முதல்ல கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கோ டு த. ஒரு நாள் இயேசு லேகியோன் என்ற 6000 பிசாசுக்கு அதிகமான பிசாசு பிடிச்சிருந்த ஒரு வாலிபனை சுகமாக்கினார். அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஊருக்காரங்களாம் ஊரை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனும் சொல்லுகிறான், இயேசுவே நான் உம கூடவே வரணும், உம கூட படகுல வரட்டுமா, போடுறதெல்லாம் வரட்டுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் 5:19, மார்க் 5:19, மார்க் 5:19, மார்க் 5:19. ஆஹா, இங்கே நான் என் கூட உலகம் முழுதும் வராத, போல உன் எண்ணத்த இடத்துல போ, உன் வீட்டுக்கு போ. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த விட இல்லாமல் அவனுக்கு அறிவி. கோ டு யோன் ஹோன் ஃபர்ஸ்ட். அப்போஸ்தலர் 16:31, ஆக்ட்ஸ் 16:31, அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் வீட்டாருக்கு முதல்ல சொல்லு. அவனை பகைச்சாலும் பரவாயில்ல, சுவிசேஷம் சொல்லு. உங்கள் நெய்பருக்கு சொல்லுங்க. டெல் யுவர் நெய்பர். அதான் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் பார்க்குற எது கட்டப்பட்டிருக்குதோ, என்னை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை ஆவியனை அபிஷேகம் பண்ணினது கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறும்படியாக. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில், ஐசாயா 61:1, ஏசாயா 61:1-2. எதுக்காக? கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறும்படியாக, சிறைப்பட்டவர்கள் விடுதலை கூறும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார். Just tell that you can have liberty, you can be freed. கட்டப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுங்க, சொல்லும்படியாக, கூறும்படியாக. முதல்ல கூறுங்க, போங்க. யோவான் 8:32, 36, ஜான் 8:32-36, யோவான் 8:32-36. சத்தியத்தை அறிவிங்க, இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை சொல்லுங்க. 2வது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். விடுதலை இயேசு, தேவனுடைய குமாரன் இயேசு மூலமாக தான் விடுதலை. Go and proclaim the deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டுன்னு சொல்லுங்க. Go.
அதை அவிழ்த்து கொண்டு வாங்க, ரிலீஸ் இட். மார்க் 11:3 இல்லை, மார்க் 11:3, மார்க் 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவரிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே இதை எடுத்து அனுப்பிவிடும் சொல்லி அவர்களை அனுப்பினார். யாருக்காக கட்டவழிக்கணும்? இயேசுவுக்காக. ஏன் பின்னால் வான்னு சொல்லாதங்க, இயேசு இடத்துல வாங்கதில்ல. ரிலீஸ் தம் அண்ட் பிரிங் தம் டு ஜீசஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்குப்பா, ஏன்பா அவனை கூப்பிட்டு போகிற? ஐயா, இயேசுவுக்கு வேணும்யா. இயேசு இவனுக்கு வேணும், இவன் இயேசுவுக்கு வேணும். அதுதான் சத்தியம். He needs Jesus and Jesus needs him. என்ன தடை வந்தாலும் இயேசுவுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே போங்க, கொண்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. 4ஆம் வசனத்தில் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இருவழி சந்தையில், அதாவது பைபிள் அழகான வசனம் உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஜேம்ஸ் 1:8, யாக்கோபு 1:8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இப்போ இது 2 வழி சந்தி, இங்கே போவா இங்கே போவா, தடுமாற்றத்தோடு இருக்கிறது. தேவன் சொன்னார், உங்களுக்கு நான் ஜீவ வழியை வைக்கிறேன், மரண வழியை வைக்கிறேன், இதோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இது தடமாற்றத்தில் எங்கே போக? இன்றைக்கி உலக ஜனங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவனுள்ள தேவன் யார்? உண்மையான கடவுள் யார்? உண்மையான சமாதானம் யார் கொடுப்பார்? அங்கே போமா இங்கே போமா, அங்கே போமா இங்கே போமா, வேர் ஷுட் கோ? அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்குறாங்க, எங்கே போக? ஆனால் இயேசு இடத்துல வாங்க. இருமனதோடு இருக்காதுங்க. இயேசு ஒருத்தர் தான் ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையில் உங்களுக்கா எனக்கா ஜீவனை கொடுத்தவர், நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்கா ஜீவனை கொடுத்தவர். இன்னும் உங்களுக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டு உங்களுக்கு கூப்பிடுறாரு, வாப்பா என்கிட்ட. ஜீவனை கொடுத்தவர்கிட்ட வரப்போறீங்களா, அல்ல ஜீவனை எடுக்கிறவன்னு போகிறீங்களா? உலகத்தை எல்லாரும் சொல்கிறாங்க, தப்பு செஞ்சா வெட்டி கொண்டுரு, அவ்வளோதான். ஆனால் ஏன் சொல்ல, இல்லை, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம், ஜான் 10:11 பார்க்குறீங்க. நானே திருடன் திருடன் நான் பிசாசு, உங்களை அழிக்க வர்றான், உங்களை கொல்ல வர்றான், உங்கள் சமாதானத்தை திருட வர்றான். அது இயேசுவோ ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு நல்ல மேய்ப்பரமா உங்களுக்காக ஜீவனை கொடுக்க உலகத்தில் வந்தா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம எல்லாருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்துருக்கிறார். இஸ் given his life for us. இன்றைக்கு ஜீவனை கொடுக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் மட்டுமில்லை, நித்தியமாக அவரோடு கூட வாழலாம். அடுத்து வாசல் அருகே கட்டப்பட்டது பார்க்குறோம். வாசல் அருகே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மத்தேயு 7:13, மத்தேயு 7:13, இங்கே 2 வாசல் இருக்கிறது. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்குது, வழி விசாலமாக இருக்கிறது, அதனுடைய பிரவேசிக்கிற அநேகர். 14ஆம் வசனத்தில், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, கண்டுபிடிக்க சிலர். 2 வாசல் முன்னால் இருக்கிறது. ஒன் ப்ராட் வே, ப்ராட் டோர். அதில் எல்லாரும் போகலாம், எல்லாரும் போகவும் செய்வாங்க. வாப்பே, கும்பலோட போவோம்ப்பா, கூட்டத்தோட போவோம்ப்பா, தனியாக எங்கே போய் நிற்கப்பா. உலகம் அங்கே எந்த பக்கம் போது அங்கே போயிடணும். எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த படம் எல்லாருக்கும் போவோம், எல்லாம் போயிடும் போ. அது விசாலமாக, நான் அது கேட்டுக்கு போகிறது.
ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசம் இடுக்கமாக இருக்கிறது. இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஜான் 10:7, யோவான் 10:7, நானே ஆடுகளுக்கு வாசல் மெய்யாக சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆடுகளாய் பார்க்கிறார், அவர் தம்மை மேய்ப்பனாய் பார்க்கிறார். அப்புறம் 10ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில், யோவான் 10:9, ஜான் 10:9, நானே வாசல், என் வழியை அவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் தான் என் வாசல், உண்மையான வாசல். இடுக்கமான வாசலாக இருந்தாலும் உள்ளே பிரவேசிச்சா ரட்சிப்பு உண்டு, உன் ஆத்மாவுக்கு மீட்பு உண்டு. வாழ்க்கையில் உள்ளும் புறமும் என்று சொன்னால் உள்ளேயும் சந்தோஷம், வெளியும் சந்தோஷம். இந்த உலகத்தின் ஆனந்தம் பரலோகத்தின் ஆனந்தம். இந்த உலகத்தில் நல்வாழ்வு, பரலோகத்தில் நித்திய வாழ்வு. அதான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவாய். ஏதோ ஒரு வாசலில் கட்டப்பட்டிருக்கிறது, அதை விடுவித்து உண்மையான வாசலாகிய இயேசு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு லைட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கி வருவீங்களா? இயேசு இடத்துல வருவீங்களா? கம் டு ஜீசஸ். அதான் உண்மையான வாசல், ஜீவ வாசல். அடுத்து அவிழ்க்கும் போது எல்லாரும் கேட்குறாங்க. 5ஆம் வசனத்தில், மார்க் 11:5, மார்க் 11:5, அங்கே நின்றவர்கள் சிலர், நீ குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்று கேட்டாங்க. நின்றவர்கள் சிலர், சொந்தக்காரன் கூட ஒன்றும் சொல்லலை, ஆனால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் கேட்குறான், எதுக்கு அவுக்குறா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஆண்டருக்கு வேணும்டா, ஆண்டர் சொன்னபடியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு டூப்ளிகேட்லாம் வேண்டாம். வாட் ஜீசஸ் செட், டெல் them, that's all. இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீ பாவம் செஞ்சால் செத்துருவ, இங்கேயும் சாவ, அங்கே நரகத்திலையும் சாவ. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், நித்திய ஜீவன் உண்டு. அது இயேசு கொடுக்குற பரிசு. ஆண்டவர் சொன்னதை சொல்லுங்க. அப்பொழுது போக விட்டார்கள். 7ஆம் வசனத்தில், அந்த குட்டியை கொண்டு வந்து இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க. அதுமேல் வஸ்திரங்களை போட்டாங்க. இயேசு அதன் மேல் ஏறி போகிறார். மார்க் 11:8, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள், வேறு சில மரக்களை தடுத்து வழியை பரப்பினார்கள். எல்லோரும் கர்த்தரை ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். 11ஆம் வசனத்தில், verse 11, இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து, மார்க் 11:11, மார்க் 11:11, மார்க் 11:11. இந்த கழுதுகுட்டி ஒரு நாளும் என்ன, இந்த கழுதுகுட்டி யார் வீட்லையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் தேவாலயத்தில் யாரை ஏற்றுக்கொள்வா? ஆனால் தெருவில் சுற்றுற கழுதுக்கு இன்றைக்கி தேவாலயத்துக்குள்ளே இடம் கிடைக்குது. யார் மூலமாக? இயேசு மூலமாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ எந்த பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாய்? எந்த தவறான பழக்க வழக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறாய்? எந்த மது போதைக்கோ போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கிறாயா? இந்நாளில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீ இயேசுவுக்கு வேண்டும் சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவுக்கு வேண்டும். இந்த உலகம் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம். அவன்லாம் வேண்டாம், காரியத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லலாம். ஆனால் இயேசுவுக்கு வேண்டும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நீ இயேசுவுக்கு வேண்டும். கட்டப்பட்டிருக்கிற நீ இயேசுவுக்கு வேண்டும். நீ கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கற்பித்தபடி சொல்லும் பொழுது விடுதலை உண்டு. இயேசு தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். இயேசு கொடுத்த வருவீங்களா? அதோடு கூட இப்போ இயேசு அது மேல் ஏறி போகிறார் என்றால் இனி கர்த்தரே உங்களை நடத்துவார். உங்களுக்கு பெரிய கனம் உண்டாகும். எல்லாரும் கனப்படுத்துகிறாங்க. வஸ்திரங்களை கீழே விரிக்கிறாங்க. ரெட் கார்பெட் வெல்கம், சோப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கிறது. தேவாலயத்தில் போய் கர்த்தரை மையப்படுத்துகிறது. இன்றைக்கி நீ தேவ சமூகத்தில் வரணுமா? இயேசு மூலமாக தான் வர முடியும். பரலோக சமூகத்துக்கு வரணுமா? இயேசு மூலமாக வர முடியும். இன்றைக்கு இயேசு இடத்துல வரக்கூடாது? ஜெபிப்போம்.
ஜீவ வழியோ சாவு வழியோ இருவாளி சன்னில் நிற்கும் மனிதா. ஜீவ வழியோ சாவு வழியோ இருவாளி சன்னில் நிற்கும் மனிதா. எவ்வாழி சொல்ல ஆயத்தமாவாய் இன்றே நீ வா இயேசுவிடம். இயேசுவிடம் இன்றே நீ வா இயேசுவிடம். இன்றே நீ வா இயேசுவிடம். இன்றே நீ வா. ஆம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். 2000 வருஷம் முன்பதாக இதே போல் குருத்தொலை ஏந்தி கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்ற ஆண்டுக்கு ஆர்ப்பரித்தாங்க. இன்றைக்கி நாங்கள் தெருவெல்லாம் ஆர்ப்பரிக்கிறோம். வருகையில் பரலோகத்தில் நின்று ஆர்ப்பரிக்க போகிறோம் குருத்தொலை பிடித்து கொண்டு. இன்றைக்கி இந்த வார்த்தை கிட்ட எல்லா சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எதில் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, எங்கே 2 நினைவோடு தடமாற்றத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க, அங்கே போகவா இங்கே போகவா, வாழ்க்கையில் நம்பிக்கையும் இல்லை நிலையும் இல்லை என்று கர்த்தங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீங்க. வா மகனே வா, வா மகளே வா, இன்றைக்கு விடுதலை தாங்கப்பா. எல்லா கட்டுகளிலிருந்தும், அது பாவக்கட்டா, சாபக்கட்டா, பிசாசின் கட்டா, மரணக்கட்டா, பாதாளத்தின் கட்டா, எல்லா கட்டுகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அவனுடைய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, விடுவித்து கொண்டு வருவீராக. உம்மிடத்தில் வருகிறாங்கப்பா. உம்மிடத்தில் வந்தாலே வாழ்க்கையை மாறிவிடும், நிலைமை மாறிவிடும். இன்றைக்கு அனாதையை போல எல்லாரும் அருகதில்லாதவன் புறக்கணித்திருக்கிறாங்க. உம்மிடத்தில் வர்றாங்கப்பா. அவங்கள நீங்கள் நடத்தி சொல்லுங்க. அவங்கள அநேகர் புகழும்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்க. யோசேப்பை எல்லாரும் கேலி பண்ணினாங்க, அவன் சகோதரனும் கேலி பண்ணினாங்க. ஆனால் கர்த்தர் கனத்துக்குரிய மகனாய் தேசத்திலே அதிபதியாக உயர்த்துனீங்களப்பா. நீ பிள்ளைகளை உயர்த்துங்க. இன்றைக்கி தேவாலயத்துக்கு வரட்டும்ப்பா, உடைய சமூகத்தில் வரட்டும். அந்த கழுதைக்குட்டி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தது போல் உடைய சமூகத்தில் எல்லாரையும் கொண்டு வாங்க. சங்கீதம் 16:11 படி உடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை தாருங்க. இன்று முதல் என்னென்ன ஏங்குகிறாங்களோ, எதெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, எல்லா நன்மைகளையும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். ஈர்மனதோடு இருக்காருங்க. இயேசு ஒருத்தர் தான் ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையில் உங்களுக்கா எனக்கா ஜீவனை கொடுத்தவர், நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்கா ஜீவனை கொடுத்தவர். இன்னும் உங்களுக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டு உங்களுக்கு கூப்பிடுறாரு. பாப்பா, என்கிட்ட ஜீவனை கொடுத்தவர்கிட்ட வரப்போறீங்களா, அல்ல ஜீவனை எடுக்கிறவர்கிட்ட போறீங்களா? Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.